சுதாகர் இந்த மாதிரி பாக்கியாவோட ஃபேமிலி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே அவங்களோட ஆளுங்க மூலியமா விசாரிச்சது மட்டும் இல்லாம அதுல கோபி ரெண்டு செந்தில் தன்னோட கம்பெனில தான் வேலை செய்யறாங்கன்ற விஷயத்த கேட்ட உடனடியே அவங்களோட ஆளுங்க கிட்ட சொல்லிட்டு அவங்கள மீட் பண்றதுக்கான அப்பாயின்மெண்ட்டையுமே கொடுத்துட்றாங்க. ஸோ செந்தில் சுதாகரை மீட் பண்றதுக்காக ரொம்பவே எக்ஸைட்டிங்கா அங்க வந்து அவங்கள பார்க்க உடனே சுதாகரும் சரி நீங்க உங்களோட யூனிட்ல ரொம்பவே நல்லபடியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, அதனால நான் உங்களுக்கு ஒரு சின்ன ப்ரமோஷன் தர போறேன். என்னோட ட்ரீம் ப்ராஜெக்ட்ல நீங்க தான் இப்போ முழு டைமும் ஒர்க் பண்ண போறீங்க, ஏன் எல்லா பொறுப்புமே இதுக்கப்புறமா உங்களோடது தான் சொல்றாங்க. அப்போ இதை கேட்டுட்டு செந்தில் செம்ம ஹாப்பியோட சார் உங்களோட ட்ரீம் ப்ராஜெக்ட் அந்த 5 கிலோமீட்டருக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்றது அதுதானே சார், அதுக்கான பொறுப்பை தான் நீங்க என்கிட்ட ஒப்படைக்க போறீங்களான்னு கேட்க உடனே சுதாகரும் ஆமா நீங்க தான் அந்த பொறுப்பை எடுத்து நடத்த போறீங்க, ஆனா இந்த பொறுப்புல உங்களுக்கு நிறையவே லாபம் இருந்தாலும் அதாவது உங்களுக்கு சேலரி இன்க்ரிமெண்ட் அப்புறம் உங்களுக்கு சில பல சலுகைகள்லாம் கொடுக்கப்படும். பட் இருந்தாலும் ஒருவேளை உங்களால ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட்ல பிரச்சனை அதனால அந்த இடத்துல ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்க, அதுக்கப்புறமா கண்டிப்பா உங்களோட லைஃப்லயே நீங்க ஃபீல் பண்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம் நடக்கும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அவங்கள பயன்படுத்த. ஆனா செந்திலோ அந்த விஷயத்த சரியா புரிஞ்சுக்காம சார் கண்டிப்பா நான் எங்கனாலும் சொல்லுங்க நான் ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணி காட்டுவேன்னு சொல்ல உடனடியா செந்தில் அடுத்து என்ன ரெஸ்டாரண்ட்ல போய் பேசணுன்ற அட்ரஸ் அவங்களுக்கு கொடுக்க உடனே செந்திலும் அது பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட் தான்ன்ற விஷயமே தெரியாம உடனடியா அவங்க அங்க அதாவது அந்த அட்ரஸை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு போய் பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அங்க போனதுக்கு அப்புறமா அது பாக்கியோட ரெஸ்டாரண்ட்னு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. பட் இருந்தாலும் சுதாகர் தங்கிட்ட சொன்ன எல்லா விஷயத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு ஒருவேளை நம்ம இந்த இடத்துல மட்டும் அவங்களுக்கு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ண இடத்த வாங்கி தரல அவ்வளவுதான், இவ்வளோ நாள் நம்ம கஷ்டப்பட்டு உழைச்ச உழைப்பு எல்லாமே வீணாயிடும், இதுக்கப்புறமா நம்ம நடு தெருவில் தான் நிற்கணும். ஏன்னா நம்ம அந்த கம்பெனி வேலையை வச்சு தான் இவ்வளோ நாளாக வாழ்ந்துட்டு இருக்கோம், இதுக்கப்புறமா நமக்கு இந்த வயசுல வர எங்கேயும் வேலை கூட தரமாட்டாங்கன்னு நம்ம இதுக்கும் பாக்கிய கிட்ட லைட்டா நம்மளோட வாழ்க்கைக்காக பேசி பார்க்கலாம்னு சொல்லிட்டு உடனடியாக அவங்க பாக்கிய கிட்ட தயக்கத்தோடு போக உடனே பாக்கியாவும் செந்தில பார்த்ததுக்கு அப்புறமா அவங்க என்னதான் கோபியோட ஃப்ரெண்டாவே இருந்தாலும் அவங்கள ரொம்பவே மரியாதையோட வாங்க வாங்க வந்து உட்காருங்க உங்களுக்கு என்ன சாப்பாடு கொண்டு வரட்டும்னு கேட்க, ஆனா செந்தில குற்ற உணர்ச்சியோட இல்ல நான் சாப்பிட வரல உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் தனியா பேசணும்னு சொல்ல உடனே பாக்கியாவும் ரொம்பவே குழப்பத்தோட அவங்கள தனியா கூட்டிட்டு போட்டு என்ன விஷயம் ஏதாவது பிரச்சனைன்னு கேட்க உடனே செந்திலும் ரொம்பவே தயக்கத்தோட இல்ல உங்களுக்கு இந்த ரெஸ்டாரண்ட்டை விற்கிறதுக்கு ஏதாவது ஐடியா இருக்கான்னு கேட்குறாங்க. உடனே இந்த வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறமா பாக்கியா செம்ம கோபத்தோட என்ன உங்களையும் அந்த சுதாகர் தான் அனுப்பி வச்சானா, நீங்களும் விலை போயிட்டீங்களா, உங்களுக்கு எவ்வளவு பைசா கொடுத்தான் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இந்த மாதிரி சுதாகர் பேரை சொன்ன உடனேயே செந்தில் செம்ம ஷாக் ஆயிட்டு பாக்கியா நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு அப்ப நான் சுதாகரை தெரியுமான்னு கேட்க உடனே பாக்கியாவும் ஏன் அவரை தெரியாம இருக்குமா, அவரு தான் என்னோட இந்த ரெஸ்டாரண்ட் வாங்குறதுக்காக ஆளுங்களை அனுப்பி அவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணவராச்சா, ஏன் என்னை தேடி என் வீட்டுக்கு வரைக்குமே வந்து என் ரெஸ்டாரண்ட்டை வாங்காம விடமாட்டேன்னு சவால் வேற விட்டுட்டு போனாங்களே, ஏன் அந்த ஆளை நான் மறந்துடுவேனா என்ன, சரி சொல்லுங்க அந்த ஆளு உங்களுக்கு என்ன தரேன்னு சொன்னான்னு சொல்ல உடனே செந்திலும் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க, இது எல்லாம் எனக்கு நடந்துச்சுன்னு சுத்தமாக தெரியாது, பட் இருந்தாலும் நான் ஒரே ஒரு தடவை மட்டும் என்ன நடந்துச்சுன்றதை முழுசாக உங்ககிட்ட சொல்லிக்கிறேன்னு சொல்லிட்டு சுதாகரோட கம்பெனியில் அவங்க வேலை செய்கிறது முதற்கொண்டு இப்போ இந்த இடத்துக்கு தான் வரப்போகிறோன்ற விஷயமே தெரியாமல் சுதாகர் சொன்னாங்கன்ற ஒரே காரணத்துக்காக தான் இங்கே வந்து இவங்க கிட்ட பேசிட்டு இருக்கதை சொல்லவே உடனே பாக்கியாவும் சரி நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ அதை பற்றி நான் கவலைப்பட போகிறதில்ல, நீங்கள் நான் இந்த முடிவில் தெளிவாக இருக்குன்றதை மட்டும் தயவு செஞ்சு அவங்க கிட்ட போயிட்டு கிளியராக சொல்லிடுங்க, ஏன்னா கண்டிப்பாக இதுக்கு அப்புறமா என்னால் இந்த விஷயத்தில் பொறுமையாக இருக்க முடியாது, யாராவது வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணாங்க நான் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்குமே போயிடுவேன்னு சொல்லிட்டு அவங்க பயன்படுத்துகிற மாதிரி பேச ஆரம்பிக்க. ஆனால் செந்திலோ ஏற்கனவே அவங்க சுதாகர் எந்த மாதிரியான மென்டாலிட்டியில் இருப்பாங்க அவங்களோட மனநிலைமை எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டதுனால பாக்கிய கிட்ட அவங்க பாக்கியா நீங்கள் இந்த ரெஸ்டாரண்ட்டை சுதாகர் கிட்டேயே விட்டுட்டு போகிறதா நல்லது, ஏன்னா அவரை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், அவருக்கான அந்த ட்ரீம் ப்ராஜெக்டே இதுதான், இதை மட்டும் அவங்களால பண்ண முடியலன்னா கண்டிப்பாக அவங்க ரொம்பவே எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு கூட போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க எவ்வளவோ சுதாகர் ரொம்பவே மோசமானவங்கன்னு சொல்லிட்டு பாக்கிய கிட்ட புரிய வைக்க ட்ரை பண்றாங்க. ஆனா பாக்கியாவோ தான் எடுத்த முடிவுல ரொம்பவே கிளியரா இருக்கிறது மட்டும் இல்லாம இதுதான் என்னோட முடிவு, இதுக்கு மேலேயும் நீங்க இங்க நின்று இந்த விஷயமா பேசுனீங்கன்னா அதுக்கப்புறமா உங்களுக்கு கூட என்னால மரியாதை தர முடியாம போயிடும்னு அவங்க சொல்ல உடனே இதை கேட்டுட்டு ரொம்பவே வருத்தத்தோட செந்திலுமே அங்கிருந்து கிளம்பி உடனடியா சுதாகரை பார்க்க போயிட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்ல. ஆனா சுதாகரோ இங்க பாருங்க செந்தில் நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னதுதான், எனக்கு அங்க ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணி
பண்ணியே ஆகணும். அதுக்கான வேலையை நீங்க தான் பாக்குறீங்க. அந்த இடம் என் கைக்கு வந்தே ஆகணும். அப்படி வரலனா உங்களால இந்த வேலையிலயும் இருக்க முடியாது. அதுக்கும் மேல இந்த வேலையில சேரும்போது ஒரு அக்ரிமெண்ட்ல சைன் போட்டீங்களே, அதுபடி உங்களை என்னால கைது கூட பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயத்த வச்சு மிரட்ட, உடனே இதனால பயந்து போன செந்திலும் எனக்கு இன்னும் ஒரு 2 நாள் டைம் கொடுங்க சார்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போக, சுதாகரும் மனசுக்குள்ளேயே இவளால இதுக்கப்புறமா என்னதான் பண்ண முடியும் நானும் பாக்குறேன்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு அவங்க அங்கிருந்து கெத்தா கிளம்புற மாதிரி கிளம்பி போக. ஆனா இந்த பக்கம் செந்திலும் ரொம்பவே கஷ்டத்தோட கோபியை கூப்பிட்டு, டே எனக்கு மனசு ரொம்பவே வருத்தமா இருக்கு, கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பண்ணலாமான்னு சொல்ல ஆனா கோபியோ என்னாச்சுடா, சரி நீ வா வீட்டுக்கு வா நம்ம பேசிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்கள வீட்டுக்கு கூப்பிட, உடனே செந்திலும் ரொம்பவே உடஞ்சு போய் கோபியை பாக்குறதுக்காக வீட்டுக்கு போக, உடனே செந்தில பார்த்த உடனே கோபி ரொம்பவே பதட்டத்தோட என்னாச்சுடா என்ன பிரச்சனைன்னு கேட்க, உடனே செந்திலும் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே கோபி கிட்ட சொல்ல, உடனே இதை கேட்டுட்டு கோபி செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. என்ன பாக்கியோட ரெஸ்டாரண்ட்டையே விலைக்கு கேட்டாங்களான்னு சொல்லிட்டு கேட்க, உடனே செந்திலும் டே சும்மா கம்மியான விலைக்கெல்லாம் இல்லடா, பல மடங்கு விலை கொடுத்து கூட அவங்க வாங்க ரெடியா இருக்காங்க. ஆனா பாக்கியா தான் அதை ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. ஏன் தான் இவங்க இவ்வளவு பிடிவாதமா இருக்காங்களோன்னு எனக்கே இப்ப தோணுது. எல்லாத்துக்கும் மேல இது என்னோட வாழ்க்கை பிரச்சனை. என்னால ஒருவேளை அந்த ரெஸ்டாரண்ட்டை மட்டும் சுதாகருக்கு கொடுக்க முடியலன்னா அவ்வளவுதான், என் வாழ்க்கையே வீணாயிடும். ஏன் நான் ஜெயிலுக்கு கூட போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல அப்ப இதை கேட்டுட்டு கோபி எதுக்காக நீ ஜெயிலுக்கெல்லாம் போகணும்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த பத்தி கேட்க ஆரம்பிக்க. ஆனா கரெக்டா அப்ப பார்த்து அங்க வந்த ஈஸ்வரி என்ன பாக்கியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு பல மடங்கு ரேட்டு தராங்களா, இது நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்ல, ஆனால் செந்திலும் அதை கண்டிப்பாக பாக்கியா ஒத்துக்கவே மாட்டாங்க. ஏன்னா நானும் சரி சுதாகரோட ஆளுங்களும் சரி நிறைய தடவை போய் பேசிட்டோம். அவங்க கொஞ்சம் கூட யாரு பேச்சையுமே கேட்காம எல்லாரையுமே அவமானப்படுத்தி அனுப்பிட்டாங்கன்னு சொல்ல உடனே இதை கேட்டுட்டு ஈஸ்வரி அவகிட்டலாம் பேசுகிற விதத்தில் பேசுகிறாதான் ஒத்துப்பா, இவளுக்கெல்லாம் வர வர திமிரு ரொம்பவே ஜாஸ்தி ஆயிடுச்சு, அவள் பண்ணுறதா நியாயம்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு உடனடியாக அவங்க பாக்கியாவுக்கு கால் பண்ணி நீ சீக்கிரமா வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஆனால் பாக்கியாவோ அத்தை என்னாச்சு ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லிட்டு கேட்க, உடனே ஏன் நீ ஏதாவது பிரச்சனையா இருந்தாதான் என்ன பார்க்க வருவியோ அப்படின்னு கேட்க, உடனே பாக்கியமா அப்படிலாம் இல்லை இங்க வீட்டில் எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறிட்டு இருக்கேன் அதனால தான் சொல்ல உடனே கோபியும் அம்மா வேண்டாம் பாக்கியா இன்னைக்கு இங்க வர வேண்டாம், நம்ம நாளைக்கே ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு இதை பத்தி டைரக்டா பேசிக்கலாம்னு சொல்ல ஓகே அதுவும் சரியா தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பாக்கிய கிட்ட சரி நீ இன்னைக்கு வர வேண்டாம் நாளைக்கே நாங்க உன்னை பார்க்க வரோம்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. இதை கேட்டுட்டு பாக்கியா கொஞ்சம் குழப்பத்தோட இருக்க, அதுக்கப்புறமா அடுத்த நாளுமே வந்துடுது. பாக்கியாவும் ரெஸ்டாரண்ட்டுக்கு எப்பவும் போலயே கிளம்பி போய் அங்க இருக்க வேலைகள் எல்லாத்திலையுமே ரொம்பவே மும்முரமா ஈடுபட்டு இருக்க. அப்ப கரெக்டா அங்க செந்தில் கோபியையும் ஈஸ்வரியையும் அங்க கூட்டிட்டு வரத பாக்கியா கவனிச்சது மட்டும் இல்லாம செம்ம டென்ஷனோட, என்ன செந்தில் நீங்க இப்போ இவங்களோட உதவியோட என்னோட ரெஸ்டாரண்ட்டை கேட்கறதுக்காக வந்திருக்கீங்களான்னு சத்தம் போட, ஆனா ஈஸ்வரியோ பாக்கியா உனக்கு பைத்தியம் கீத்தியம் ஏதாவது பிடிச்சிருக்கா என்ன, யாராவது ஒரு நல்லது சொன்னா உன்னால அதை ஏத்துக்கவே முடியாதா என்னன்னு சொல்ல உடனே பாக்கியாவும் எது நல்லதத்தை என்னோட உழைப்பால உருவான இந்த ஹோட்டலை அவங்க கேட்பாங்க நான் உங்களுக்கு கொடுக்கணுமான்னு சொல்லிட்டு அவங்க ஈஸ்வரி கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. கரெக்டா அங்க வந்த செல்வியும் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கேட்டுட்டு ரொம்பவே வருத்தத்தோட யாருமே பாக்கியாவை புரிஞ்சுக்கவே மாட்டிக்கலாங்களேன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க. ஆனா ஈஸ்வரி இந்த மாதிரி தாங்கிட்ட இந்த விஷயத்த பத்தி பேச வந்தது கொஞ்சம் கூட பிடிக்காத பாக்கியாவும் அதனால ரொம்பவே டென்ஷனோடையும் கோபத்தோடையும் நின்றுட்டு இருக்கா. ஆனா கோபியும் பாக்கியாவுக்கு புரிய வைக்கலாம்னு சொல்லிட்டு பாக்கியா நீ சொல்றது எல்லாமே உண்மைதான், அதை நான் ஏத்துக்கவும் செய்யறேன், இது உன்னோட உழைப்பால உருவானது, ஆனா உன்னோட உழைப்புக்கு சரியான ஊதியம் கிடைக்கும் போது அதை நீ கொடுத்துட்டு போறதுதான் நல்லது. எல்லாத்துக்கும் மேல அவங்க 1 மடங்கு 2 மடங்கு இல்ல நீ கேட்டா 10 மடங்கு விலை கூட இந்த ஹோட்டலுக்கு தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால அந்த ஹோட்டலை அதாவது இந்த ஹோட்டலை வித்துட்டு அந்த பைசாவை வச்சு நீ இன்னும் 4-5 ஹோட்டல் கூட ஓபன் பண்ணலாம்ல, ஏன் நீ அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறன்னு சொல்ல ஆனா இங்க பாருங்க நான் ஒன்னும் பணத்துக்காக மட்டும் இந்த வேலையை செய்யல, என் மனசார நான் இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கேன், அதனால தயவு செஞ்சு என்னோட விஷயத்துல தலையிடாதீங்க, தலையிடவங்களுக்கு உரிமையும் கிடையாதுன்னு. அத இதுக்கு மேல என்னோட ரெஸ்டாரண்ட்டை பத்தி நீங்க பேசுறதுக்காக வந்தா என்னோட ரெஸ்டாரண்ட்டுக்கே வராதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு செம்மையான விஷயத்த சொல்ல, இதை கேட்டுட்டு ஷாக் ஆன ஈஸ்வரியும் அப்பனா நான் உங்ககிட்ட ஏதாவது எதிரும் புதிருமா பேசினேன்னா உன்னை பாக்குறதுக்காக கூட இல்ல பேசுறதுக்காகவும் உன் வீட்டுக்கு வரக்கூடாது ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வரக்கூடாது, ஏன் உன் முகத்துல கூட முழிக்க கூடாது இல்ல, சரி விடு இதுக்கப்புறமா உனக்கு அத்தனை ஒருத்தி இருந்தான்றதையே மறந்துரு, நானும் என் மருமகளை மறந்துடுறேன்னு சொல்லிட்டு உடனடியா டே கோபி என்ன மதிக்காதவளோட இடத்துல நான் இதுக்கு மேலேயே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு உடனடியா அங்க கோபத்துல அங்கிருந்து கிளம்ப. ஆனா கோபியும் தயவு செஞ்சு கொஞ்சம் யோசின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக. ஆனா இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த செல்வியும் இவங்களுக்கெல்லாம் எத்தனை தடவை சொன்னாலும் அறிவே வராதாக்கா, எனக்கு என்னமோ இந்த பிரச்சனை கொஞ்சம் பெருசாகணுமோன்னு பயமா இருக்குக்கான்னு சொல்ல ஆனா பாக்கியாவும் நம்மள மீறி யாராலையும் நம்மளோட ஹோட்டல் மேல கை வைக்க முடியாது, இன்னும் பிரச்சனை பெருசா இருந்துச்சுன்னா எந்த விதத்துல என்னால அதை டீல் பண்ண முடியும்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீ
ஆக வேண்டிய வேலையை மட்டும் பாரு செல்வின்னு சொல்லிட்டு அங்க வந்த கஸ்டமர்ஸ் எல்லாத்தையுமே அவங்க கவனிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா இந்த பக்கம் செந்திலோ இதுக்கப்புறமா பாக்கிய கிட்ட இருந்து அந்த ரெஸ்டாரண்ட்டை வாங்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டதுனால உடனடியாக சுதாகர் கிட்ட போயிட்டு தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, என்னால் இந்த வேலையை பண்ண முடியல. ஆனா எனக்கு தெரிஞ்சு யாரு நினைச்சாலும் அந்த மேடம் அதாவது பாக்கிய கிட்ட இருந்து அந்த ரெஸ்டாரண்ட்டை வாங்கவே முடியாது. ஏன் அவங்களோட மாமியாரும் அவங்களோட எக்ஸ் ஹஸ்பண்ட் சொல்லியுமே அவங்க கேட்கவே இல்லைன்னு சொல்ல இதை கேட்டுட்டு சுதாகருமே ரொம்பவே ஆச்சரியத்தோட பரவாயில்லையே, இவ நான் நினைச்சதை விட ரொம்பவே போல்டா தான் இருக்கா. நான் என்னமோ அவளோட வீட்டில் இருக்கவங்க சொன்னா சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டல்ல எனக்கு எழுதி வச்சிருவான்னு சொல்லிட்டு நினைச்சேன். ஆனா என்ன அவ அப்படி பண்ணல. பட் இருந்தாலும் அவ நான் இதுக்கப்புறமா என்ன பண்ணா அந்த ரெஸ்டாரண்ட் எனக்கு எழுதி வைப்பான்னு நல்லாவே தெரியும் சொல்லிட்டு பக்கத்துல இருக்க பிஏவை கூப்பிட்டு அம்மா இவங்களோட பொண்ணு இனியான்னு சொன்னீங்களே அந்த பொண்ணு ரிப்போர்ட்டரா தானே வேலை செய்யறா, அவளை நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு செந்திலோ சார் எதுக்காக சார் அவங்களோட குடும்பத்துல எல்லாம் தலையிடுறீங்க, தயவு செஞ்சு அவங்களெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்ல ஆனா செந்தில் கிட்ட கோபமா பேசின சுதாகரும் இதுக்கு மேல உங்களுக்கு இந்த கம்பெனில வேலை கிடையாது, நீங்க போலாம், இதுக்கப்புறமா என்னோட கம்பெனி விஷயத்திலையும் உங்களால தலையிட முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களை அங்கிருந்து அனுப்பி வச்சுட்டு அந்த பொண்ணை கடத்த ஆளை ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பிஏ கிட்ட பேசிட்டு இருக்கா. அப்போ இந்த விஷயத்த செந்தில் கேட்டது மட்டும் இல்லாம ரொம்பவே பதட்டத்தோட அவங்க இந்த விஷயத்த கோபிக்கிட்டையும் ஈஸ்வரி கிட்டையும் வந்து சொல்ல இதனால கோபியும் சரி ஈஸ்வரி சரி செம்ம ஷாக்கோட இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் நடந்த பிரச்சனையால கொஞ்சம் கடுப்புல இருக்க பாக்கியாவை பார்த்து செல்வியும் ஆறுதல் சொல்லிட்டு இருக்கா. அப்ப கரெக்டா அங்க வந்த பழனிசாமியும் என்ன பாக்கியா ரெஸ்டாரண்ட் ஒர்க்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, ஏதோ அக்கம் பக்கத்துல இருக்கவங்க உங்களோட ரெஸ்டாரண்ட்டுக்கு ஏதோ பிரச்சனைன்னு சொன்னாங்களேன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை பத்தி அவங்க விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கைஸ் ஒரு வழியா இவ்வளோ நாளா காணாம போன பழனிசாமி சார் இப்போ வந்துட்டாங்க. ஸோ இதுக்கப்புறமா இந்த பிரச்சனையிலேருந்து பாக்கியாவை அவங்க காப்பாற்ற போறாங்களா, பாக்கியாவுக்கு அவங்க எந்த மாதிரியான உதவிகள்லாம் பண்ண போறாங்க, அது மூலயமா பாக்கியா என்னோட ரெஸ்டாரண்ட்டை எப்படி எல்லாம் காப்பாத்திக்க போறாங்க, எல்லாத்துக்கும் மேல பாக்கியாவும் பழனிசாமியும் நண்பர்களா இருந்தாவே நல்லா இருக்குமா, அப்படி இல்லைன்னா அவங்க ரெண்டு பேருமே ஒன்று சேர்ந்தா நல்லா இருக்குமா, உங்களோட கருத்துக்கள் என்னன்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே கமெண்ட்ல சொல்லுங்க.